வணக்கம் வியூவர்ஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தெர்மல் ஓவர்லோட் ரிலே அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் தெர்மல் ஓவர்லோட் ரிலே. இதை என்ன பண்ணுறதுன்னா, இதில் இந்த சைடு சப்ளை கொடுத்தாலும் சரி, இந்த சைடு சப்ளை கொடுத்தாலும் சரி, இதில் கொடுக்கக்கூடிய சப்ளை இதில் கிடைக்கும். நார்மலாக இதில் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது வழியாக 10 ஆம்பியர் கரண்ட் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோன்னா 10 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே போகும்போது என்ன செய்யணும்னா, இதில் இருக்க NO கான்டாக்ட் இதில் இருக்க NC கான்டாக்ட் இருக்கும், NO கான்டாக்டும் இருக்கும். நம்ம NC கான்டாக்டுக்கு இடையில நம்ம சப்ளை எடுத்திருப்போம். அப்போ இந்த NC கான்டாக்ட் என்ன செய்யணும்னா NOவாக மாறிடும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த காயில் கான்டாக்டில் உள்ள காயிலுக்கு சப்ளை கிடைக்காது. அதனால் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்றோம். இதில் கொடுத்துருக்கோம். இந்த மாடல்லே கொடுத்துருக்கு. இதில் நான் இருக்குது 95 96 இதில் NO கான்டாக்டரு, 97 98 NC கான்டாக்டரு. அதை இங்கே பார்த்தோம்னா நான் இதில் பார்க்கலாம். 97 என்ன இருக்குது, 98 என்ன இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையிலேருந்து நம்ம சப்ளை கொடுக்கணும். இது ஒரு சுவிட்சாக ஒர்க் ஆகும். இதுக்கு இடையில நம்ம நார்மலாக 10 ஆம்பியர் கரண்ட்டுனா 10 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே போகும்போது இந்த NO கான்டாக்ட் NC கான்டாக்டாக, இந்த NC கான்டாக்ட் NO கான்டாக்டாக மாறிடும். இந்த NO கான்டாக்ட் NC கான்டாக்டாக மாறிடும். நம்ம சர்க்யூட்டில் பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணலாம்னா, அந்த NC கான்டாக்ட் இருக்கலாம். இந்த மாடலில் இதில் 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள சர்க்யூட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 95 96 NO, 95 96 NC, 95 98 NO. என்ன செய்யணும்னா, இது வழியாக இந்த கான்டாக்டர் வழியாக இதில் கொடுக்கக்கூடிய சப்ளை இதுக்கு வரும்போது நம்ம குறிப்பிட்ட நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பொறுத்து 10 ஆம்பியர் கரண்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கோன்னா 10 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே போகும்போது என்ன செய்யணும்னா, இந்த கான்டாக்ட் இதிலேருந்து இப்படி போயிடும். அப்போ என்ன நடக்குன்னா, இது இந்த காமன் பாயிண்ட்டு, இது காமன் பாயிண்ட்டு, இதில் கொடுக்க இது NC, இதுக்கு இந்த ரெண்டுக்கு இந்த NC NO மாறிடும். இந்த NO NCயாக மாறிடும். நம்ம சர்க்யூட்டில் அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, இந்த சுவிட்சை இந்த ஸ்டாப் பட்டன் இதுக்கு இடையில இந்த கான்டாக்டை இப்படி கனெக்ட் பண்ணும்போது நார்மலாக இந்த NC கான்டாக்ட் இப்படி இருக்கும். நமக்கு இதில் ஆம்பியர் கூட எடுக்கும்போது இது NO மாறிடும். அப்போ இந்த கான்டாக்டருக்கு சப்ளை கிடைக்காது. நம்ம ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணும்போது மட்டும் சப்ளை கிடைக்கும், மற்ற நேரம் கிடைக்காது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று இந்த இடத்துலையும் கொடுக்கலாம். இந்த சுவிட்சை இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணாலும் சர்க்யூட்டு வேலை செய்யாது. நம்ம அதை பார்க்கலாம். சப்ளை ஓகே. நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோ படி நம்ம ஏற்கனவே சர்க்யூட்டை கொடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபேஸை ஸ்டாப் புஷ் பட்டனில் கொடுத்துருக்கோம். அதில் உள்ள அவுட்புட் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனு கொடுத்துருக்கோம். அதில் உள்ள அவுட்புட்டை எடுத்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், கான்டாக்டரும் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஒரு ஒயர் இந்த ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு அவுட்புட்டில் இருந்து என்ன ஒரு ஒயர் எடுத்து எங்கே கொடுத்துருக்கோம், கான்டாக்டர் காயில் கொடுத்துருக்கோம். இது NO நார்மலாக NOவாக இருக்கும். இது இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இது NCயாக மாறிடும். இதை என்ன பண்ணியிருக்கோம், தெர்மல் ஓவர்லோட் ரிலேக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பட்டனாக புஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டர் ஆன் ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம லோடு கொடுத்து செக் பண்ணலை. லோடு கொடுத்து செக் பண்ணும்போது இது ஓவர்லோடு எடுக்கும்போது இதை புஷ் பண்ணி பிடிக்கும்போது மட்டும்தான் ஆன் ஆகும், மற்ற நேரம் ஆன் ஆகாது. ஓகே, இதை என்ன பண்ணலான்னா, தெர்மல் ஓவர்லோட் ரிலேயில் நம்ம ஆம்பியரை இதில் செட் பண்ணலாம். இதில் எத்தனை ஆம்சர்னா
இதில் வந்து 6 ஆம்ஸ்லேருந்து 9.3 ஆம்ஸ் வரை இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம நேரில் இந்த நீடியில் நம்ம தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து 8 ஆம்பியரில் வச்சுருக்கோம். இது சில நேரம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஓவர்லோட் ஆகும்போது இது வந்து சர்க்யூட் ட்ரிப் ஆகும், சில நேரம் ஹேங் ஆகி நிற்கும். அப்போ இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது சரியாயிடும். ஓகே, நம்ம கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை, மோட்டர் ஸ்டார்டர் வேலை, இந்த மாதிரி வேலைகளை கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.